வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் தனோஜ். மீண்டும் ஒரு வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, அகதி அந்தஸ்து கோரி இந்த சுவிட்சர்லாந்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து ஒன்று வரப்போகுது, அதை பற்றியும். மற்றது இங்கேயே குடியுரிமை வாங்கி இங்கேயே இருக்கிறவங்க அல்லாட்டி அகதியா இருக்கிற எல்லாருக்குமா சேர்த்து ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடக்க போகுது. அந்த ரெண்டு விஷயத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நான் சொன்ன அகதிகளுக்கான ஒரு கெட்ட விஷயத்தை பற்றி பார்ப்போம். அது கெட்ட விஷயமா நல்ல விஷயமான்னு இந்த வீடியோ பார்த்து நீங்க தான் முடிவெடுக்கணும். அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அகதி அந்தஸ்து கோரி இங்க இருக்கிறவங்களா அகதியா இப்ப இருந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குற அந்த காசை இனிமேல் காசை அதாவது இப்ப வரைக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த காசை பேங்க்லயோ அல்லாட்டி அவங்க இருக்கிற கேம்ப்லயோ அவங்க இருக்கிற வீட்லயோ கொடுப்பாங்க. சோ அந்த நடைமுறையை இப்ப நிறுத்திட்டு அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கார்டு ஒன்றை கொடுக்க போறாங்க. அந்த பேமெண்ட் கார்டு, அந்த சிஸ்டம் ஜெர்மன்ல இருக்குது ஏற்கனவே. சோ அந்த சிஸ்டத்தை சுவிஸும் கொண்டுடலாமான்னு சொல்லி இப்ப பார்லிமெண்ட்ல ஆலோசிச்சு கொண்டிருக்காங்க. அதன்படி அந்த சிஸ்டம் வந்துச்சுன்னா அந்த கார்டு மூலம் நீங்க சுவிஸ்ல இருக்கிற எல்லா கடைகள்லயும் பே பண்ணலாம். ஆனால் காசை நீங்க பணமா வெளியே எடுக்க முடியாது. இந்த விஷயம் என்னதுக்காண்டி அப்படி செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த பணத்தை வெளிநாட்டுக்கு உங்கள் சொந்தங்களுக்கு நீங்க அனுப்புறீங்கன்னு அதை தடுக்கிறதுக்கான முயற்சியா இதை கொண்டு வராங்க. ஏனென்றா சுவிட்சர்லாந்தோட பணம் வெளிநாட்டுக்கு போய் கொண்டிருக்குது. சோ அதை தடுக்கிறதுக்காண்டி இப்படி ஒரு கார்டு பேமெண்ட் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. இந்த சிஸ்டத்தை பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல பெரும்பாலும் ஆதரிச்சிருக்காங்க. ஆனாலும் சிலர் அதை எதிர்ப்பும் காட்டியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டவர்களை நீங்க ஒரு வேறு நாட்டவரா பாக்குறீங்க, அதாவது சுவிட்சர்லாந்துல இருக்கிறவங்க வெளிநாட்டவர்களை நீங்க ஒரு வேறு ஒரு மூன்றாம் பிரிவினரா பாக்குறபடியா இது அவர்களுக்கு செய்யற ஒரு கெடுதி மாதிரி இருக்கும். மற்றது அவங்களோட சுதந்திரத்துல நீங்க தலையிடுறீங்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோ அப்படி சிலர் எதிர்ப்பு தங்களோட எதிர்ப்பையும் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இப்படி ஒரு சிஸ்டம் ஏற்கனவே ஜெர்மன்ல இருக்கிறபடியா சுவிஸுக்கும் அது வரலாம் என்றது 100% சாத்தியம் தான். சோ இப்படி ஒரு பேமெண்ட் சிஸ்டம் வந்தா இங்க இருக்கிறவங்களுக்கு நல்லதா அல்லாட்டி கெட்ட விஷயமா, உங்களோட கருத்தையும் எங்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்பதான் பாக்குறவங்களும் அறிஞ்சு விடலாம் மக்களோட மன நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி இது ஆதரிக்கிறாங்களா இல்லாட்டி நிராகரிக்கிறாங்களான்னு தெரிஞ்சு விடலாம். அது நான் சொன்ன அந்த ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன், சுவிட்சர்லாந்து இப்ப எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கி கொண்டு போறாங்க. அதன்படி ஃபியூச்சர்ல இஐடின்னு சொல்ற ஐடி வரப்போகுது. அதாவது உங்களோட போன்லயே உங்களோட ஐடி காட்டும், உங்களோட லைசன்ஸும் நீங்க ஆப் மூலம் காட்டுற மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். சோ அதன்படி பாத்தீங்கன்னா அதுக்கான ப்ரோசஸை இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2026ல இருந்து அந்த நடவடிக்கை அமலுக்கு வரப்போகுது. அதாவது இஐடி நீங்கள் 2026ல இருந்து எடுக்கிற மாதிரி வரப்போகுது. அதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் வாலெட் ஒன்றும் போட்டிருக்காங்க. அதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா SWI5U. அதாவது அதுக்கான ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, SW என்றது சுவிட்சர்லாந்தை குறிக்கும், ஐ என்றது ஐ அதாவது நான் ஐடென்டி என்றதை குறிக்கும், ஜூ என்றது பை உங்களை என்ற நீங்கள் என்றும், ஜூ என்றது யூனிட்டி என்று சொல்லி அதாவது ஒற்றுமையை குறிக்கிற மாதிரியும் அதை டிசைன் பண்ணிருக்காங்க. சோ அப்படி ஒரு வாலெட், அதாவது வாலெட் உங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. கூடுதலா ஸ்மார்ட் போன் பாவிக்கிற எல்லாருக்குமே உங்களோட இப்ப நீங்க கிரெடிட் கார்டுகள் போர்டிங் கார்டுகளை வச்சிருப்பீங்க. அதே மாதிரி சுவிட்சர்லாந்தோட இந்த ஒபிஷியல் வாலெட்ல நீங்க உங்களோட ஐடி கார்டையும் உங்களோட லைசன்ஸையும் வச்சுக்கொள்ளலாம். மற்றும் இதுக்கு நிறைய வேற ஃபியூச்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல உங்களோட சிக்னேச்சரை டிஜிட்டலா கொடுக்குற மாதிரி சிக்னேச்சரும், எந்தெந்த துறைகளுக்கு நீங்க அந்த ஹவுஸ் அதாவது உங்களோட ஐடியா அனுப்பணும் நினைக்கிறீங்களோ அந்தந்த துறைகளுக்கு நீங்க டிஜிட்டலாவே இந்த ஆப் மூலம் அனுப்பி விடலாம். அதாவது பேப்பர் வேலையெல்லாம் இனி கூடுதலா இருக்காது. சோ ஃபியூச்சர்ல எல்லாமே டிஜிட்டல் மயமாக போகுது. சோ அதுக்கு நாங்க தயாராகணும். 2026 கனவுரத்துல இல்ல, 2026 நிறைய ஞாபகம் பெறும். இந்தியாலயும் தெரியும், தமிழ்நாடுல 2026க்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. அதே மாதிரி நாங்களும் இந்த ஐடிக்கு 2026 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இப்படியான சுவிட்சர்லாந்து செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க செய்ய வேண்டிய ஒன்றே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மேலும் இது போன்ற ஒரு சுவிட்சர்லாந்து சம்பந்தமான வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமே விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தனோஜ். நன்றி, வணக்கம்.